Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் கவுனி அரிசி. இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற அரிசி வந்து இதுதாங்க. இது பேர் வந்து கவுனி அரிசி அப்படி இல்லைன்னா கருப்பு அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி நல்ல கருப்பு கலர்ல இருக்கும். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் நமக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு நான் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு இந்த டம்ளரில் எடுத்திருக்கேங்க. ஒரு டம்ளர் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் மெஷரிங் கப்பில் எடுத்துக்கிறதுனாலும் அதில் எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு பைப்பு தண்ணியில் நல்லா 3 தடவை அலசி எடுத்துக்குவோம். இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிட்டோம். அரிசி எடுத்த அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊற்றுற தண்ணி வந்து நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற நல்ல தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே தண்ணியில் தான் நம்ம அரிசியை வேக வைக்க போகிறோம். இந்த அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. அதனால நம்ம இதை வந்து மினிமம் 6 மணி நேரம். நான் வந்து இப்போ முத நாள் நைட்டே போட்டேன். நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேங்க. அதை இப்போ நைட்டு ஃபுல்லாக அரிசி ஊறிடுச்சுங்க. பாருங்க நல்லா ஊறி இருக்கு. அடுத்து இதை நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். இப்போ நான் வந்து குக்கரில் வந்து டைரெக்டாக வைக்கல. இப்போ நான் யூஸ் பண்ண அந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி குக்கருக்குள்ளே வைக்க போகிறேன். குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாகவும் குக்கரில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அடி பிடிக்காமல் வரும்னா வைங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை அப்படியே ஊற வச்ச தண்ணியில் அப்படியே வச்சுருங்க. தண்ணி அளவை கூட்டவோ குறைக்கவோ வேணாங்க. நம்ம அளந்து தான் ஏற்கனவே வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 5லேருந்து 6 விசில் வச்சிடணும். இந்த அரிசி நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாலுமே கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. அதனால 5லேருந்து 6 விசில் வச்சுருங்க. இப்போ 6 விசில் வச்சாச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்க தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. அரிசி நல்லா வெந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும். கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா மசியணும். அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த ஸ்வீட்க்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மசியணுங்க. இப்போ நம்ம குக்கர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ நல்லா சூடோடையே நல்லா மசிச்சிடணும். சூடு ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மசிக்க வராது. அதனால சூடோடையே மசிச்சுட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய். இதை வந்து தேங்காய் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாங்க. வறுக்கணும்லாம் தேவையில்லை. சர்க்கரையோட அளவு 3/4 கப். இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணுன்றவங்க 1 கப் எடுத்துக்கோங்க. நல்லா சூடோடு இருக்கும் போதே சர்க்கரையை ஆட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு சர்க்கரை நல்லா கரையும். இதுக்கு அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து ஏலக்காய் தூள்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டிநாடு ஸ்வீட். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது. அவ்வளோதாங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்களும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.